அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியத்துக்கான மாஸ்டர் பிளான் ப்ரைம் டெஸ்ட் பேட்ச் அதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பில்டப்போ இல்லை ரொம்ப பெருசாக நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பண்ண முடியாது. பட் இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக அண்ட் ஃப்ரீயாக நீங்கள் வந்து படிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரஷ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்காது. அண்ட் இந்த சுச்சுவேஷனில் நம்ம அந்த மாதிரியான பிளானையும் நான் கொண்டு வர விரும்பலை. அண்ட் நாங்களும் அந்த சுச்சுவேஷனில் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். பட் இந்த டெஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 250 டேஸ்க்கான ஒரு பிளானாக இருக்க போகுது. ஸோ ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷராக நீங்கள் வந்து இப்போ தான் வந்து டிஎன்பிசிக்குள்ளேயே வரீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் தாராளமாக படிச்சுட்டு வரலாம். இதில் பேசிக் அதாவது வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தும் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்தும் கம்பைண்டாகவே டெஸ்ட்டு நடக்கும். மாற்றி மாற்றி நடக்கும். ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேசிக்லேருந்து நடக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதே போல் தினமும் தேர்வு அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரெஷரை நான் வந்து குறைக்கிறோம். ஏன்னா ஒரு நாள் விட்டால் கூட போகும், நிறைய போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அவசரத்தை தளர்த்திட்டு கொஞ்சம் மெதுவாக தேர்வுகள் நடத்தப்படும். ஒரு நாள் விட்டு ஒரு தேர்வு இருக்கும், 2 நாட்களுக்கு விட்டு ஒரு தேர்வு இருக்கும். அது பிளான் படி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போதைக்கு முதல் வாரத்துக்கான ஜூலை முதல் வாரத்திற்கான பிளான் வந்து அப்டேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பிளான் PDF வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே போல் முதல் டெஸ்ட்டு சரிங்களா, முதல் டெஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே தமிழ் மீடியமுக்கு என்ன ப்ரொசீஜர் சொன்னமோ டெஸ்ட் எப்படி எழுதணும் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் பிளான் ப்ரைம் பேட்ச் இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. ஸோ இதுக்கான ப்ரைஸ் வந்து 799 அப்படின்னு இருக்கும். ஸோ டெஸ்ட்டு வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ எந்தெந்த தேதிகள் என்ன தேர்வுகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அட்டவணை கொடுத்துருவாங்க. அதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ புக் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு தேர்வு எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துக்கான புத்தகம் விரைவிலேயே வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது புத்தகம் வந்ததும் நீங்கள் புக் இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. சரிங்களா? இதுக்கான PDF ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வெப்சைட் athiyamanteam.comல இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். அந்த 250 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் எழுதணும், இப்போ எழுத முடியலன்னா நான் நாளைக்கு எழுதலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டைமில் தான் எழுதணுமா, 7 மணிக்கு தான் எழுதணுமா, 8 மணிக்குள்ளே எழுதணுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ 24/7 நீங்கள் எந்த டைமில் வேணாலும் எப்போ வேணும்னாலும் அந்த டெஸ்ட்டை எழுதி கொள்ளலாம். ஒரு நாள் விட்ட டெஸ்ட்டை நீங்கள் அடுத்த நாளும் எழுதிக்கலாம். இல்லை எப்போ நீங்கள் படித்து முடிக்கிறீங்களோ அப்போ எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னமோ அதே தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி 2021 டார்கெட் தான். சரிங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே நீங்கள் வச்சுக்காதீங்க. நமக்கு 1008 பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நிறைய பிரச்சனைகள் நிறைய சவால்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் தான் நம்ம படிக்கணும்னு எடுத்து வச்சாவே படிக்க தோணாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெதுவாக நம்ம போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். எங்களாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப ஹெவியாகவும் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எவ்வளோ பேர் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ அது அந்த கேள்விக்குறியை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிளானை வந்து உருவாக்கிக்கோங்க. நம்ம மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 ஹவர்ஸ், இதுக்கு முன்னாடி நாங்கள் 10 மணி நேரம் படிக்கணும், 12 மணி நேரம் படிக்கணும், குறைஞ்சது 8 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்போம். பட் இப்போ வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம கொஞ்சம் அந்தளவுக்கு நம்மளால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் படிக்க முடியாது. இருந்தாலும் நம்மளால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். படிக்கிறவங்க நீங்கள் படிங்க. ஸோ உங்களை வந்து யாரும் நிறுத்த சொல்ல போகிறதில்ல. ஸோ உங்களோட எஃபர்ட் என்னவோ அதை போடுங்க. மற்ற நார்மலாக புதுசாக வரவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களால் எவ்வளவு இன்புட் வந்து இந்த டைமில் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுங்க போதும். கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வாங்க. ஸோ ஒரு 1 வீக் அப்புறம் ஒரு ப்ராக்ரஸ் தெரியும், 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு ப்ராக்ரஸ் தெரியும். ஸோ அது நல்லாவே உங்களோட ரிசல்ட்டும் டெஸ்ட்டும் வந்து பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். அப்போ தான் சக்ஸஸ் கிடைக்கும். எடுத்த உடனே நான் வந்து எல்லாத்தையும் முடிக்கிறேன் அப்படின்னு பெரிய ஆளாகிறேன் அப்படின்றது எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த பிளான் நீங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். சின்னதாக நம்ம பண்ணிட்டு வரணும். அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் ஓரளவு கம்ப்ளீட் பண்ண ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஒரு நாள் விட்டு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதே போல் 2 நாள் விட்டும்
ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து பிளானு சப்ஜெக்டை பொறுத்து 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 12th 11th 10th இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும். 6th ஸ்டாண்டர்ட் 7th இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 டே விட்டு 1, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேர்ம் ஃபுல்லாக வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? என்ன ஒரு டேர்மில் என்ன இருக்கும், 2 லெசன் இருக்கும். பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 லெசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் அதியமான் டீம் ஆப்போ இல்லை வெப்சைட் courses.athiyamanteam.com அப்படிங்கிற இணையதளத்திலேயே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணலன்னா பண்ணியிருக்கவங்க நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு டைரெக்டாக பை நவ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த தகவலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும். ஸோ மினிமமாக எவ்வளோ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாலுமே இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்பீடில் இது போய்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு டெட்லைன் கொடுத்ததுக்குள்ளே ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் வந்து இப்போதைக்கு கொண்டு வரல. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணணுமோ அப்போ ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் தேர்வுகளை எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? ஸோ தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா பட் 1ஆம் தேதியிலேருந்து ஷார்ப்பாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரெடி நான் டெஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன் முதல் தேர்வுக்கு. ஸோ அந்த ஜாயின் பண்ணதையும் நீங்கள் படிச்சுட்டு அந்த தேர்வுகளை எழுதிட்டு வரலாம். ஸோ 1 by 1 போகும், எங்கேயும் நிற்காது. நம்ம ஏற்கனவே 1 வீக் முன்னாடி சொல்லியிருந்தோம் அதுதான். ஸோ அதனால் பட் சில பல காரணங்களால் நம்ம புக்கோட ஒர்க் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி அடிஷ்னலாக நிறைய ஒர்க் இருந்தாலும் ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூலில் கொடுத்துருக்கோம். ஸோ போக போக கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் குறைச்சிட்டு இதுக்கான பிளானில் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு கொண்டு போவோம். ஓகே, ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.